அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு கேஜெட்ஸ் அண்ட் மொபைல்ஸ். நம்ம சேனலில் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபோன் தான் பார்த்துட்டு இருக்கோம். சாம்சங் கேலக்ஸி Z4ல ஃபோல்டு சீரிஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்க. இதோட பாக்ஸ் ஃபுல் கிட் இருக்கு. இதோட வேரியன்ட் ஒன்று காமிச்சிடறேன். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12GB RAM 256GB ஒரு பாக்ஸ் இருக்கு. உள்ள யூஎஸ்பி கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதோட பேக் அதோட உள்ளோட மேனுவல் எல்லாமே இருக்கு. இதோட வேரியன்ட் சொன்ன மாதிரி 12GB RAM 256GB இது பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. ஏதோ ஸ்க்ராச்சோ டென்ட்டோ பவுச் மார்க்ஸ் அந்த மாதிரி இல்லை. ஃப்ரண்ட் டிஸ்பிளே நல்லா க்ளீனாக இருக்குது. பேக் டிஸ்பிளே நல்லா க்ளீனாக இருக்குது. காமிச்சிட மாதிரி இதுலேயும் ஏதோ ஒரு இது இல்லை. இதோட பிரைட்னஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் ஃபோல்டு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறதுனால இது நடுவில் ஒரு கிராக் மாதிரி விடும். இது பார்த்தீங்கன்னா நல்ல க்ளீனாக தான் இருக்குது. ஏதோ கிராக் அந்த மாதிரிலாம் இல்லை. இதுவும் ஒரு ஆக்சுவலாக ஒரிஜினல் காம்போ தான். காம்போலாம் எதுவும் சேஞ்ச் பண்ணல. சர்வீஸ்லாம் வந்து போகல. சூப்பராக இருக்குது. இதோட கேமரா கிளாரிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா எல்லாமே நல்லா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது ஒரு சின்ன வேலை பார்த்துருக்காங்க. ஆக்சுவலாக கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக டஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கேமரா எடுத்து க்ளீன் பண்ணியிருக்காங்க. கேமரா கிளாஸ் மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிளாஸ் மாத்திர மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் இந்த மாற்றினால எந்த ஒரு சின்ன கேமராவில் எந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வீடியோ கிளாரிட்டியில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. அதை பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ஜூம் பண்ணாலும் அந்த இது உங்களுக்கு பிக்சல்லாம் உடையாத மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. அவ்வளோ க்ளீனாக இருக்குது உங்களுக்கு. மற்றபடி எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக டிஸ்பிளேலாம் நல்லாயிருக்கும். இது வந்த புதுசுலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோர் தென் 1,20,000 வந்துச்சு. இதுலேயே ரேட்லாம் போட்டிருக்கேன் பாருங்க. ஆமாம், இது ஒரு 1,25,000 1,26,000 தான் போட்டிருப்பாங்க. அது பாருங்க எம்ஆர்பி 1,59,999 போட்டிருக்காங்க. நம்மளோட ரேட் பார்த்தீங்கன்னா இது 1 இயர் கம்ப்ளீட் ஆச்சு. பீஸ் நல்ல க்ளீன் கண்டிஷன் இருக்குது. இது ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 43,800 ருபீஸ். 43,800 சாம்சங் ஃபோல்டு ஃப்ளிப்பு கிடையாது. ஃபோல்டில் வந்து 4 சீரிஸ் இது பீஸ் நல்லா இருக்கு. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஃப்ளிப்பில் இதே மாதிரி வந்து ஃபோல்டு சீரிஸில் வந்து உங்களுக்கு Z Fold 6 இருக்குது. ரொம்ப பீஸ் நல்லா தெளிவான இருக்குது. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இது தேவைப்படுங்கன்னா ஃபோல்டு சீரிஸ்லாம் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஃப்ளிப்பு கூட போட்டிருந்தான். அவங்க உடனே போட்ட உடனே கொஞ்சம் நாளே ஒரு வாங்கிட்டு போயிட்டாங்க. 1 or 2 டேஸ்லேயே புக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக தெளிவாக இருந்துச்சு பீஸ். இதோட வேரியன்ட் சொன்ன மாதிரி 12GB RAM 256GB ஃப்ரண்ட் டிஸ்பிளே பேக் டிஸ்பிளே எல்லாமே க்ளீனாக இருக்குது. பீஸும் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி எந்த ஒரு பவுச் மார்க்ஸ் இல்லாட்டி இந்த இதில் இந்த ஆக்சுவலாக கீழே போடுறதுனால டென்ட்லாம் இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு சின்னதாக ஒரு டென்ட் கூட ஒரு ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சைடு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. டைப் சி போர்ட் சார்ஜிங் இருக்குது. அதோட யூஎஸ்பி கேபிள் மட்டும் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கொடுத்துறேன். இது ரேட் சொன்ன மாதிரி ஜஸ்ட் 43,800 ருபீஸுக்கு சாம்சங் Z4 ஃபோல்டு சீரிஸ் இது. இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸுக்கு இல்லை ப்ரீமியம் ஃபோன்ஸ்லாம் வேணும்னா சேனலே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.